ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டோப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரவா வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேக்கரியிலலாம் இருக்க மில்க் ஸ்வீட் மாதிரி இது ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கட்டாயம் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போவே பார்த்து வச்சுட்டிங்கன்னா தீபாவளி டைமில் செய்கிறதுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான தீபாவளி ரெசிபிஸ்லாம் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு ரவா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா 2-3 சுற்று நல்லா நைஸாக சுற்றி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர் மாறக்கூடாது, ஆனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர். நீங்கள் எந்த பிராண்டு பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். ரவாவும் அதே மாதிரி தான், ஆனால் சன்ன ரவாவாக இருக்கணும். அதாவது மெல்லிஸாக இருக்கணும். ரவா குட்டி குட்டியாக இருக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நமக்கு இது ஸ்வீட்டுங்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். நான் செய்கிற ஸ்வீட் மேக்ஸிமம் வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த தடவை நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அதே மாதிரி தான். வெள்ளை சக்கரை இல்லாமல் எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கூட 1 கப் ரவானா 1.5 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றிக்கோங்க. ஊற்றினோன்னே இறுகின மாதிரி ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருப்பி இன்னொரு 1/2 கப் அளவு பால் சேர்க்க போகிறோம். அதனால் இறுகினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த ரவா இந்த பால் ஊற்றுனதுலே வெந்துடும். திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு இப்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு பதம் வரும். அந்த பதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை கீழே எடுத்து வச்சுருவோம். இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சு. நம்ம ஊற்றின பாலை ரவா அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனது ரவா வேகிறதுக்கு. இது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வர்றதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சோண்டு பால் சேர்த்துருக்கோம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பால் பவுடர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பால் பவுடர் பால்லாம் அதில் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பேக்கரியில் சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சு. இதை என்ன செய்ய போகிறோன்னா இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டு நல்லா லைட்டாக அப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லத்தை தட்டி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம கம்பி பதம் அந்த மாதிரி பதம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த சைடு இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு ரவா போட்டிருக்க மாவை எடுத்துகிட்டு நம்ம ஓவல் ஷேப்பில் கையால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நெய் தொட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இந்த பாகில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த பாகு எல்லாமே உள்ளே நல்லா அந்த ரவாக்குள்ளே நல்லா போயிடும். ரவா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாகில் சரியாக ஊறலைன்னா உங்களுக்கு உள்ள ஸ்வீட்னஸ் கிடைக்காது. இப்போ அது கொதித்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக கோட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க தேங்காவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுலேயுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக மேலே என்ன செரி பிடிக்குன்னா செரி, பிஸ்டா, பாதாம் எது வேணால் உங்களுக்கு மேலே பிடிக்கிற டாப்பிங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பேக்கரி ரவா ஸ்வீட்டிலேருந்து ரெடி ஆகிடும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி நிறைய தீபாவளி பலகாரம் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சீக்கிரமே சந்திப்போம். டாட்டா, பாய்.